உடம்புக்கு அதையே கேக்குறீங்க? வியாதி என்னன்னு தெரிஞ்சாதானே வைத்தியம் பார்க்க முடியும். தீராத வயிற்று வலி. தீராத வயிற்று வலின்னு உனக்கே தெரிஞ்சு போச்சா? பின்ன ஏன்டா இங்க வந்த? ஐயோ பாட்டி, உங்க கைப்பட்டா தீராத வயிற்று வலி எல்லாம் தீரும்னு சொல்றாங்களே, என் வயிற்று வலியை தீரு பாட்டி. அப்படியா? கையெடு. அம்மா. பெத்த தாய்க்கு சோறு போடாதவன், மத்தவங்க வயிற்றுல கொட்டிக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் பாவம் வயிற்று வலியாதான்டா வரும். ஆத்தாள நல்லா வேண்டிக்கிட்டு இந்த வேப்பலைய நல்லா மென்னு முழுங்கு, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ வேப்பலையா? வேப்பலைன்னு அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? எல்லா சக்திகளும் தான் கையில தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்தாளோட சக்தியே இந்த வேப்பலையில தாண்டா இருக்கு. போடா. பாட்டி பாட்டி. வாமராணி, என்ன விஷயம்? உனக்கு என்ன உடம்புக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல பாட்டி, உங்க பேச்சு சிவகாமி அக்காவை கையோட அழைச்சிட்டு போக வந்தேன். அப்படியா? கொஞ்சம் சிவகாமி. என்ன பாட்டி, என்ன எதுக்கா கூப்பிட்ட? அவளையே கேளு. அடவே ராணியா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். கொஞ்சம் வாங்கி. என்ன? என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டாருங்க வராங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கிக்கா. உன்னைத்தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க, அவளை ஏன் கூப்பிடுற? சிவகாமி அக்கா கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் பாட்டி. ஆமா பாட்டி, அப்ப இவ்வளவு ஆசையா கூப்பிடுறப்போ நானும் போறேன் பாட்டி. வேண்டான்னா கேட்கவா போறேன்? போ. ஏண்டா பொண்ண பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. பொண்ணு இல்ல, பொண்ணுக்கு தோழிய. நாம பார்க்க வந்திருக்கிறது இந்த பொண்ணத்தான், அவ தோழிய இல்ல. இருந்தா என்ன, எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவளைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன சொல்றாரு மாப்பிள்ள? அது அவன் தோழி பொண்ணதான் விரும்புறானா. என்னது தோழி பொண்ணு விரும்புறானா? பல்லகளெல்லாம் ஒருத்தரம் படவா ராஸ்கன். என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு ஏன் பொண்ணு பார்க்க வந்தோம், தோழி பொண்ணு விரும்புறான். நாளைக்கே அவருக்கு கல்யாணம் ஆகி இவன் பொண்டாட்டியோட வெளியே போகும்போது எவன் பொண்டாட்டியோட எடுத்து அப்படி வந்தானா அவளை பார்த்து இவன் ஆசைப்படுவான். இவன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக அடுத்த பொண்டாட்டியை கூட சேர்த்து வச்சிருவியா? எதை சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்கிற பூம்பு மாடு மாதிரி கை. நீ எல்லாம் ஒரு அப்பனா? இந்தாங்க கொஞ்சம் அடக்கமா பேசுங்க. அடக்கமாவா? அட்ரஸ் இருப்பாரு. புள்ளைய பெத்துட்டானா பொல்லாத புள்ளைய என்னட்டு போங்கயா. வாங்க போலாம். வாயண்டா. இல்ல அப்படியே ஏண்டி அறிவு கட்ட புட்டான உன்னை பொண்ணை பார்க்க வர்றப்போ இவ்வளவு எதுக்கு கூட்டு வந்த? இதுக்குதான் அந்த காலத்துல வாழ்ந்து வயசான பெரிய மனுஷங்களை விட்டு பொண்ணை கூட்ட சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம வயசுல உள்ள ஒரு பொண்ணை தோழியா கூட்டு வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வர்ற மனசு இப்படித்தான் மாறும். அப்பா, அந்த அக்காவை ஒண்ணு சொல்லாதீங்க. நான் கூப்பிட்டுதான் அந்த அக்கா இங்க வந்துச்சு. கூட்டா வந்துடுறதா? அறிவு வேணாம். எப்படி வரும்? கோவில்ல மடப்புளி சோத்தை தின்னுபிட்டு அப்பா அம்மா பேர் தெரியாம அனாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ தானே. எங்கடா ஒரு சின்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களே, நாம அங்க போறது தப்புன்னு தெரிய வேண்டாம். தபார் கடைசியா சொல்லிட்டேன், இனிமே ராணி கிணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள நுழைஞ்ச என்ன நடக்குது எனக்கு தெரியாது. கோவிலியே மரியாதையா போவலியே. நான் யாரு பாட்டி? நான் ஒரு அனாதையா? சொல்லு பாட்டி, சொல்லு. ஏன் பேசாம போற? சொல்லு பாட்டி. நான் அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு ராணி உங்க அப்பா சொல்றாரு, அது உண்மையா? இல்ல, எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன உறவு? ஒரு தாயால பெற்றெடுக்கப்பட்டவளா இல்ல உன்னால தத்தெடுக்கப்பட்டவளா? சொல்லு. நிறுத்து. யாரடி சொன்னது நீ அனாதைன்னு? எவண்டி சொன்னா நீ அப்பா அம்மா இல்லாதவண்ண? நீ எப்பேற்பட்டவனுடைய மக தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால இதே கோயில்ல ஆச்சார அனுஷ்டாரம் தவறாம இந்த ஆத்தாளுக்கு தினமும் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தேவநாத குருக்களுடைய ஒரே மகதானி. ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்யா ஸ்ரீவத் சிம்மாசனேஸ்வரி चिदग्निकुण्ड सम्भूता देवकार्य समुद्युता उद्यद्भानुसहस्राभा चतुर्भागसमन्विता
रागस्वरूपभासाढ्या ग्रोतागाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्ष गोदण्डा पञ्चतन्मात्रसायिका निचारुणप्रभापूरमत्यब्रह्माण्डमण्डला कम्बगादोगपुन्नागसौगन्धिकलसद्गजा गुरुबिन्दमणिश्रेणी घनत्कोटीरमण्डिता அப்பா அப்பா இத நானே என் கையால கட்டினேன். இத இப்போ சுவாமிக்கு போடலாமா? கொண்டாமா, உன் கையால தொடுத்த பூச்சரம் என்னோட தாயாருக்கு மரகத மாலை சாத்தின மாதிரி. அம்பிகே, தாயே, பராசக்தி. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே காமாட்சியம்பிகாயி நமः கல்பூர்ணீராஞ்சனம் தரிசயாமி. சிவகாமி, இங்க இருந்து அப்பாவை தொல்லை பண்ணக்கூடாது. வா, ஆத்துக்கு போ. நான் வரமாட்டேன். நீ வேணா ஆத்துக்கு போ, நான் அப்பாவோட தான் வருவேன். அம்புஜம், நீ ஆத்துக்கு போ, நான் வரும்போது குழந்தைய அழைச்சிட்டு வரேன். சரியில்ல. அப்பா எப்பதான் பூஜை முடிச்சிட்டு வராரா வரட்டும். என் மாம்பெரிய யானை, நிறைய பொம்மைகள்லாம் இருக்கு. எவ்வளோ பெரிய பொம்மை. சாமி சாமி, நீதான் என்ன காப்பாத்தணும். கணந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியாமனந்தரும் தெய்வ வடிவும் தரோ. தாயே பராசக்தி, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்டனே. அம்புஜம், தரமா. அம்பிகே, பராசக்தி பராசக்தி, எல்லாம் உன் துணை. காலால் நம்ம ஜலம் கொண்டாமா. குழந்தை சிவகாமி எங்க? என்ன சிவகாமி, என்னடி சொல்ற? நீ அழைச்சுன்னு வரலையோ? என்னன்னா நீங்க தானே ஆட்டுக்கு வரும்போது அழைச்சுன்னு வரேன்னு சொன்னேன். கோயிலே இருக்கலாம். கோயிலே விட்டுட்டு வந்துட்டா. ஐயோ, இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? எங்க என்ன நம்ம குழந்தை கோயில்ல தனியா இருந்தா பயந்துட்டு வரேன்னா இதை நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. இதை நான் எப்படி மறந்தேன்? என்னன்னா மச மச நிக்கிறேன். சீக்கிரம் கதவை திறங்கண்ணா. அம்புஜம், ராத்திரி நடைய சாத்தினா மறுபடியும் விடிஞ்ச அப்புறம் தான் நடைய திறக்கணுங்கிறது சம்பிரதாயம், கட்டளை. ஏன்னா இந்த நேரத்துலதான் அம்பாள் உலா வர்றதா பெரியவாள்லாம் சொல்லுவா. ஐயோ, என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் கதவை திறங்கோ, நான் குழந்தைய பார்க்கணும். தேவநாத குருக்களே, இரவு நடைய சாத்திட்டா பொழுது விடிஞ்சுதான் திறக்கணுங்கிற ஐதீகம் உனக்கே தெரியுது. அத மறந்து கதவை திறக்காது. உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா, எனக்கு தெரியுதுமா உன்னுடைய கருணை உள்ளம். ஆனா என்னன்னா கதவை திறக்காம நீங்களே தனியா பேசிட்டு இருக்கேன். தள்ளுங்க, நானே திறக்குவேன். அம்புஜம், கதவை தள்ளிக்கொண்டா. தேவநாத குருக்களே, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஐதீகத்தையும் மீறி கதவை திறந்துவிட்டீர்கள். எந்த குழந்தைக்காக நீங்கள் இந்த தவறை செய்தீர்களோ அந்த குழந்தையை உங்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறேன். அந்த சராசரங்களை கட்டி காக்கும் உனது பெருமையை ஒரு வினாடியில் மறந்த இந்த ஏழையை மன்னித்து விடுத்தாயே, இந்த பாவியை மன்னித்து விடுத்தாயே. ஆமா தாய், இந்த பாவத்தை செய்ய தூண்டிய பாவியே நான் தான். எனக்கு மன்னிப்பே கிடையாதும்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டு இனிமே உன்னை அர்ச்சிக்கவோ ஆராதனை செய்யவோ எனக்கு அருகதை இல்லை. அந்த பாக்கியத்தை இழந்த பிறகு இந்த உலகத்துல இனிமே நான் உயிர் வாழ விரும்பல. நீ என்னை ஏத்துக்க தாயே. தாயே, ஓம் சக்தி.
ஓம் சக்தி. தேவநாத குருக்களே, கோயில் நடை திறந்து சாத்தும் ஐதீகத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளவே யாம் இப்படி செய்தோம். நீங்கள் இருவரும் இப்புவலையை விட்டு பரமனடி சேரும் நேரம் வந்துவிட்டது. இவ்வுலகில் உமது பெயர் நிலைத்து நிற்க எனது அருளாசிகள். அப்பா 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 பாப்பா வாமா. ஏமா அழற? எங்க அப்பா ஆத்துக்கு போறப்ப அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால நாங்க படுத்து தூங்கிட்டேன். எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? நானா? உன் பாட்டி. வா படுத்துக்க.